நல்ல கடற்கரை அப்ப நல்ல தண்ணி இப்படி இந்த இதுல ஆழம் இல்லை வடிவா வடக்குக்கா போராடி களைச்சு போனார். இப்ப படுத்து பாருங்க என்ன மாதிரி இருக்குது, எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு பொன்னான கடற்கரையை வச்சு நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க தெரியாம இருக்கிறோம். அந்த நேரத்துல இந்தியாவுக்கு போயிட்டு என்ன வந்த மாதிரி ஆள் இப்ப வார. இது ஒரு பீச் இது பலாலில இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இன்றைய தான் கிளம்பி இருக்குது. இப்படி ஒரு இடத்தை நாங்க பார்க்கல. இப்படி இருக்கு வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி என்ன எங்கேயோ ஒரு இந்த கடற்கரையில போய் பலாலி கடற்கரையில அப்படி இருக்கு. சோறு தமிழ் இலக்கிய நயத்துல இருக்கு. இதுதான் அந்த தாள மரம். செடியில எப்பவுமே பாம்பு இருக்கும். தாளம்பு அதிகமாக மனம், பலவிதமான பாம்பு அதுல இருக்கும். அதனால இதை பறிக்கிறது, தாளம்பு பறிக்கிறதே மிக கஷ்டம். நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. இப்போது ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பலாலி சந்தியை அண்மித்த அழகிய கடற்கரையின் காலை பொழுது பலாலி மண்ணின் மைந்தர்களும் எமது வெளிவடக்கின் நில விடுவிப்பின் பொருட்டும் சளைக்காது குரல் கொடுத்து வருபவர்களான நண்பரும் ஆசிரியருமான ஜெகநாதன் அவர்கள் மற்றும் குணசேகரம் அண்ணன் ஆகியோருடன் பலாலி கடற்கரை ஓரத்திலே மகிழ்ச்சியான தருணம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். அதற்கு முன்னர் பல அன்பர்கள், நண்பர்கள், உறவுகள் சிஎன்ஏ சார்ல்ஸ் என்ற எனது யூடியூப் சேனலில் காணொளிகளை பார்க்கின்றீர்கள். மிக்க நன்றி. ஆயினும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடுகிறீர்கள். எனவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். பலாலி கடலின் நீர் அலைகளை பார்க்கும்போது வாத்தியாரின் பாடல் வரிகள்தான் ஞாபகம் வருகிறது. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. பலாலிக்குள்ள ஒரு புதிய பயணம். பலாலி கடற்கரையில இன்றைக்கு ஒரு நாங்கள் சின்ன வெள்ளவத்தையை காட்ட போறோம். காலன் காடு வாங்க வரலாம், நீங்க என்ஜாய் பண்ணலாம். பலாலி கடலிலே எங்கள் வெளிவடக்கின் சமூக சேவகர் எங்கள் ஜெகநாதன் அவர்கள் மற்றும் குணசேகரம் அவர்கள் முன்னே செல்லுங்கள். அப்படி வரலாம். நீங்கள் வந்து பிறந்த நாளாக முதல் ஷூட்டுகள் எடுக்கலாம். நல்ல தாளங்கட்டை ஒன்று இருக்குது, தாளங்காடு. வெள்ளவத்தையை போய் ஆவண்டு முந்தி பார்த்துனாங்க. இப்போ பலாலியில் பார்க்குறோமா அவங்க நல்லா இங்கே கடற்கரையிலே ஆகல் வடிவம் ஃபோட்டோ எடுத்து இங்கே தெரியாங்க ஆடி வர்றாங்க. தாளம் 10 இது குணசேகரம் என்னது பேர்? தாளம் இதா தாளம் இல்லை. இப்படி நின்றா தான் அந்த கடலும் தெரியும். இப்படி வாங்க, அப்படி வாங்க. இங்கே ரெண்டு நீங்கள் இங்கே வாங்க. கடல் எல்லாம் வலைய மூங்கு எல்லாம். வணக்கம். வணக்கம். படிப்படியான முன்னேற்றம் வந்து சொல்கிறது. ஜப்பானில் சொல்கிற ஹைசென்னு பலாலி கடற்கரையில் வந்து இருந்தோம். பொதுமக்களுக்கு ஒரு மண்டபம் போட்டிருக்கோம். நாங்கள் அதில் இருந்தோம். மெல்லமாக அப்படியே கடற்கரையில் தென்னைக்கு குந்த கட்டி இருந்தாங்க, அதில் இருந்தோம். பிறகு நைஸாக கடற்கரைக்கு வந்தோம். ஹோட்டல் மாதிரி அதுக்கு பின்னுக்கு ஒரு தாளங்காடு, அதுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்கு தெரியுமா? தாளங்காடுன்னா வெள்ளவத்தை கடற்கரையே ஒரு ஞாபகமாக காலம். நாங்கள் வெள்ளவத்தையில போய் இந்த தாளம் இதுகள்லாம் போய் இருக்கிறோம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னா பலாலியில் ஒரு பெரிய தாளங்காடு. இங்கே எப்படி இங்கே வந்து எடுத்து காட்டுங்க. அப்படியே
உண்மையா பார்த்தா மேலே எல்லாம் எடுத்து பாருங்க இப்படி இருக்கணும் இன்னுசலான காலங்கள் அழகான ஒரு காலங்கள். தாளங்காய் இருக்கு, தாளங்காடு இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இது வாழ்க்கையில இப்படி ஒரு இடத்தை நாங்க பார்க்கல. பாருங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு. என்ன நல்ல தாளங்காடு கடற்கரையில சந்தியில இருக்கிற ஒரு இடம், ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இது அப்படி இருக்கு. இதான உண்மையிலேயே இவங்கெல்லாம் உருவாக்கிறது. ஆமி உருவாக்கின ஒரு தாளங்காடு. தாளங்காய் தான், இதுதான் தாளங்காய். இதுதான் அந்த தாளம் பழம் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் தாளம் பழம் மண்டு இருக்கு. இது அப்படியே சுத்தி எடுத்து இதுக்குள்ள மஞ்சள் இதுக்கு கீழால எந்த பக்கத்தை வந்து எடுத்துக்காரு தாளம் பழம் மண்டு சொல்றது. தாளம் பழம் வாழை என்ன குருத்துட தாளை சோறுடும் தமிழ் இலக்கிய நயத்துல இருக்கு. இதுதான் அந்த தாள மரம். இதுல தாளம் பூ இருக்கு, அது சோறு மாதிரி இருக்குமாம். வாழை குருத்து விரிக்க தாள மரம் அதுல சாஞ்சா அப்படியே சோறுடுமண்டு இப்ப 11ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்குது. இதோட ஒரு வரலாறும் இருக்கு. அந்த தாளம் என்ன தாளம் பூதான் அந்த பொய்ச்சாட்சி சொன்னது சிவராத்திரியில் என்று சொல்லி ஒரு இது இருக்கு. அதனால பூசைக்குரிய தகுதி இல்லை என்று தாளம் பூவுக்கு சொல்றது. ஆனால் நல்ல ஒரு தாளம் மரம் பாருங்க. இப்படி கடலோட சேர்த்து அதையே பாருங்க. சும்மா கதைக்குது எனக்கு. இந்த ஆக்கள் தம்பியாக்கள் எல்லாம் வந்து ஒரு முதல் ஷூட் எடுக்கிறாங்க. நீங்களாம் இந்த பிறந்த நாள் அது எனக்கு வந்து இப்படி இல்லை நல்ல செட்டிகள் போட்டு கொடுத்தோம்டா நல்லபடியாக இதுல இருந்து பிறந்த நாள் கொண்டாடி கேக் வெட்டி அவங்க பிரச்சனை இல்லையா. நாங்கள் படிப்படியாக அந்த பழகுறதுல இருக்குது. அவங்களுக்கு தங்களோட வேலை, நாங்கள் எங்களோட வேலை வந்து இதுல இருந்து நல்லா இருக்கு. காத்து சும்மா அப்படி எத்தனை வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. இவருக்கெல்லாம் 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்ப 71 வயசு 71 வயசு இப்ப 20 வயசு குறைஞ்ச மாதிரி. தாளம் காய்க்கு ஒரு வரலாறு இருக்குது. எங்களுடைய அப்பன் கோயில் பூங்காவனத்துக்கு பந்தலைகள் எல்லாம் சோடிச்சு இடக்கிட தாளம்பூ அது அங்கெல்லாம் போய் எடுத்துக்கொண்டு வர்றது. வடமராட்சியில காலையடியெல்லாம் நடக்கின்றது. இப்ப நாங்கள் இங்கே எடுக்கக்கூடியதா பார்க்கக்கூடியதா எடுக்கக்கூடியதா இருக்கிறது. எனக்கு இப்போது ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறது. அதைத்தான் ஆவலோடு எதிர்பார்க்கின்றவங்கட ஊருக்கு வந்தால் இருக்கிற வருத்தம் எல்லாம் சோம்பரும். உண்மையா சோம்பரும். சரியா 12:05 ரோட்ல வரையாக வந்து இயலாம சோடா குடிச்சு அப்படி இப்படி இருந்தாங்க. ஆனா வந்து பலாலி கடற்கரையில அந்த சென்னைக்கு கீழே இருக்கவே எல்லாம் போச்சு. தாளங்காட்டுக்கு வந்தா இதே சும்மா அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி எங்க வெளிநாட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க மேலு அவன் அந்த மேலுக்கு அவங்க இதுல இருக்காங்க. அந்த தாள மரங்கள் அடி அந்த இதுகளை எடுங்க தண்டுகளை கூடி பெரிய மரம் ஆயிருங்க. என்ன இன்னும் பெரிய மரம் ஐயா. ஆனா இவங்க அந்த போட்டு சாப்பாடுகள் எல்லாம் கண்ணில் கேட்டு காசுகளை கொடுத்து போட்டு வேண்டி சாப்பிட்டு படுத்துருவாங்க. ஓ நல்ல இது வந்து அவங்க வந்து உண்மையா தாங்கள் ஒரு இயற்கையா அமைஞ்ச மாதிரி இருக்கு. முந்தைய பலாலியில இப்படி தாளம் கண்டு ஒன்றும் இல்லை. சரி இப்ப இயற்கையா வந்து இயற்கையான கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. ஒரு பார்க்கவே பெரிய அழகா இருக்கிறது. இஞ்ச வாங்க அதுல வேறுகளை பாருங்க எப்படி வந்திருக்கு. இது உண்மையா வந்து நாங்கள் இது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கலாம் எதிர்காலத்துல. இதை பாருங்க மக்களே, பாருங்கள் இந்த வேறுகள் இந்த அமைப்புகளை பாருங்க. உண்மையா அந்த கடலை அரிக்காமல் அந்த வேறுகள் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கு. மற்ற இடங்களை அரிச்சிட்டு இந்த வேறுகள் இப்படி இருக்குது. இதுக்கு அங்காலே அவங்க நல்ல வழியாக குடியில எல்லாம் அடிச்சு அப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் அங்கால போயிடாது கடல் சும்மா அந்த மாதிரி கணக்காக அல்ல. ஏன்னா தரம் எங்க நடத்துல எப்படி இதே அனுபவிக்கணும் நாங்கள். சனி ஞாயிறுல லீவு நாட்கள்ல இந்த பாடசாலையெல்லாம் கூட்டிக்கொண்டு கடலுக்குள்ள குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து சிங்களாக்கள் வந்து வங்காள பஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த கடல்ல குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது அவங்க தங்களோட சொந்த பந்தம் அப்படி வார ஆக்களே அங்காலே ஒரு இடம் எடுத்து அதுல குளிக்கிறாங்க. அவங்க வந்து வழியா என்ஜாய் பண்றாங்க, குளிக்கிறாங்க. ஆனா எங்கட உறவுகளை கொண்டு வந்து இதுகளை எல்லாத்தையும் வந்து குளிக்க வேணும். கடல்ல குளிக்கணும், கடல்ல வாங்குவோம், கடல்ல குளிக்கலாம். இதுகள் ஒன்றும் இல்லாம வீட்டை படுத்திருந்து இந்த வெயிலுக்கு எல்லாம் தரமா வந்து குளிக்கலாம். இங்க வர நாங்க படிப்படியா இப்ப இடத்த குளிக்கிறோம். என்ன இதுக்கு அங்காலே ஒரு இது மாதிரியே இருக்கு. அவங்களோட பீச் மாதிரி அதால பூவெல்லாம் இதுக்கால போய் அங்கால போய் பார்க்கலாம். அவங்க ஜாலியா வெட்டி பார்த்து எடுக்கலாம். சரியில்லை அவங்க நம்பி வளங்களுக்கு சரி. இப்போ நாங்கள் வந்தனாங்க நல்ல ஒரு விஷயம். இந்த வர கடல்ல ஏதோ ஒரு இல்லாமல் அவன் கணக்கேற்ற மாதிரி பெருளுக்குள்ள சீமெண்டை போட்டு ஒரு கட்டொண்டை கட்டி இதெல்லாம் செய்து வச்சிருந்தோம். வந்து வரங்க நல்ல கடல் இது
இன்றைக்கு நாங்கள் இதுதான் இன்றைய ஒட்ட புலம் பாகரையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு இந்த காணிபுடி பாருங்கள் இங்க உல்லாச குடி மாதிரி அங்க எல்லாம் வட்டக்கோட்டில எல்லாம் கட்டி வட்டக்கோட்டில சட்டப்படி செய்து வச்சிருக்கோம். அது எல்லாம் உல்லாச குளிச்சுட்டு வந்து ஆடுறதுக்கு கதிரிகள் சாய கதிரிகள் எல்லாம் போட்டிருக்கணும். இங்கால வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கேன். அதனால அவங்க இருக்கிறாங்களா படிகள் எல்லாம் பூவை விட்டுருக்குறாங்க விதைக்கிறேன். அதை நீங்கள் அதால வாங்க அதால வந்து போகல நான் ஏறுனா விழுந்து அதால வேறுதான் நான் நிற்கிறேன். நீங்கள் எடுங்க வேற அடிக்கலாம் அதில் பாருங்க நீங்கள் பார்த்து அங்கால போயிடுங்க அங்கால எடுங்க அப்படி இருக்கணும். வட்டக்கொட்டில் அடித்து 2 இதுகள் எல்லாம் போட்டு மணியாக செய்திருக்காங்க. நல்ல வடிவா செய்து சவுக்கு மரம் வச்சு ஓரளவு சரி அவங்க சந்தோஷமாக இது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்படியான இடங்களை வாரது நீங்கள் அங்கால எடுத்து பாருங்க. அங்கே பாருங்க அப்படி வட்டப்பட்டோம். நான் அதில் வாரேன் நான் வாங்குறேன். நீங்கள் எடுங்க நீங்கள் எடுங்க போடுறேன். அங்கால எடுங்க வாங்க பொடியல் இருக்கிறாங்க. எங்களோட பொடியெல்லாம் அவையோட தம்பியாக வேறு இது ஒரு நல்ல பீச்சாக வந்துட்டு பார்த்தீங்களா. அங்கே அதில் எல்லாம் இருக்கக்கூடியது. நீங்கள் இந்த சால மரத்தை எப்படி எடுத்து பாருங்க. அந்த சால மரத்தை எடுத்து பாருங்க. இது ஒரு பீச் ஒன்று. இது பலாலியில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இன்றைய தான் கிளவேருக்கு தெரியும். உண்மையாக பலாலியில் இப்படி ஒரு கடற்கரை அதாவது இது வடிவாக செய்யலாம். இங்கே இருந்து அப்படி அவ்வளோ தூரமும் மண்ணாலே கடை நல்ல வீடு மண்ணால் போட்டு வட்டக்கொட்டில் எல்லாம் மதிச்சு இதில் போய் படுத்திருந்து அப்புறம் நாங்கள் படுத்து காட்டலாம் உங்களுக்கு வாங்க. தடிமனுக்கும் காலுக்கும் பிரச்சனை இல்லை. இது வந்து அப்படி உல்லாசமாக நாங்கள் என்ன குறையப்பா வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி என்ன எங்கேயோ ஒரு இந்த கடற்கரையில் போய் பலாலி கடற்கரையில் சும்மா அப்படி இருக்கு. என்னோட கடலப்பா இந்த சமுத்திர கடலில் அப்படி வந்து படுத்திருந்து உண்மையாக அவங்கள என்னென்னு சொல்கிறது என்ன பாருங்க. அங்கே அந்த கொட்டியில் எடுத்து பாருங்க. அங்கே பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. இது வெள்ளக்காரன்னு இதை தெரிஞ்சால் சும்மா இப்போ நீங்கள் அடித்து போடணும். பல்லாலி பீச்சுன்னு போட்டால் வந்து ராங்க போகிறாங்க எல்லாரும். அங்கே பாருங்கள் போட்டு இருக்குது கட்டு மரம் இருக்குது. எப்படி கடற்கரை தாளம்பட்டை அங்கே ஆள் வார கவனம் எப்படி இருக்குது தாளம்பட்டை. ஸோ நல்ல தாளையை வந்து இப்படி உருவாக்கி இருக்காங்க. உருவாக்கி கொண்டு வந்து இதில் வச்சு அங்கே அவர் வர தலைவரை எடுங்க. நீங்கள் அவர் தான் முக்கியமான கண்ணாடியை பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு போயிட்டு என்ன வந்த மாதிரி ஆள் இப்போ வாரார். அதான் சார் வாங்க வாங்க இருக்கு எப்படி இருக்கு ஏழுமா உங்களுக்கு ஏழு அதான் அதான் ரைட் ரைட் எப்படி விரட்டுக்கு வரணும். என்னை பொறுத்தளவில் இப்போ இது பலாலி ஒரு சொக்க பூமி மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் நாங்கள் இந்த சுகத்தை எல்லாம் இவ்வளோ காலம் ஒரு 35-40 வருஷமாக நாங்கள் அனுபவிக்கவில்லை. இது இந்த வீடியோவை பார்த்தாவது மக்கள் இங்கே கடற்கரை என்ற அழக எங்கட நோக்கம் எங்கட மக்கள் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்லையாப்பா எங்கட உள்ளூர்ல இருக்கிற லோக்கல் ஆக்கள் எங்கட மக்கள் வந்து இதுல இப்படி படுத்திருந்து சமைச்சு சாப்பிடுறது எங்கட இதுகளை மாற்ற வேணும். எங்களோட முறைகளை கலாச்சாரங்களை எல்லாம் கலாச்சாரத்தை பேண வேணும். இந்த இதுகளை அனுபவிக்கப்பட வேணும். இந்த இப்படியான ஒரு பொன்னான கடற்கரையை வச்சு நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க தெரியாம இருக்கிறோம். உண்மையா இவ்வளவு கடற்கரை என்னைக்கு உண்மையா தான் சொல்றேன். சிங்கள மக்கள் அவங்க அப்படியே குடும்பமா வந்து சமைச்சு சாப்பிட்டு ஆடி பாடி கடல்ல குளிச்சு அப்படி இருப்பாங்க. எங்களோட ஆட்கள் இன்னும் மாற இல்லை. இன்னும் மாற வேணும். நாங்கள் என்ஜாய் பண்ணணும். இப்போ என்ன நான் டூரிஸ்ட் இப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸை வச்சுக்கொண்டு படுத்திருக்க கூடாது. நாளெல்லாம் கொழும்பு போனா கோல் பீச்சுக்கு போறதுல விட இது எவ்வளவு தூரமா இருக்கு. எங்கட ஊர்ல சாலை சாலைன்ற இது விரிச்சத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கிறது. காயோட தொங்கி கொண்டிருக்கிறது காய்கள் எல்லாம். நாங்கள் இவ்வளவு காலத்திலேயும் நாங்கள் இந்த இதே அனுபவிக்கவில்லை. ஆனா உண்மையா சொன்னா நாங்க படிப்படியா அவன்
அதுல நின்று இதுல நின்று அவன் போட்ட கொட்டில வந்து கதைக்கிறோம். உண்மையா இல்ல அன்பாலே எதையும் வெல்லலாம்ன்றதுக்கு இதுதான். நாங்கள் சில இடங்கள்ல சண்டித்தனம் காட்டத்தான் போனோம், சில இடத்துல தந்திரமா, சில இடத்துல உண்மையான அன்பாலையும் வெல்லலாம். இது உண்மையான விஷயம். இப்போ எங்களுக்கு இந்த இடத்துக்கு ஒரு தரம் விட இல்லை இதுவரைக்கும், ஏன்னா ஒரு வரைக்கும் விட இல்லை. நாங்கள் உண்மையா கதைச்சு என்ன படுத்துந்து சந்தோஷம். சரியா 12-15 நேரம் என்ன சைனிக்க போகலாம். வழி வடக்குக்கா போராடி போராடி ஆள் காலேஜ் போறார், இப்ப படுத்திருக்கிறார். அன்பான சொந்தங்களே, இப்படியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸை நீங்க கண்டிருக்க மாட்டீர்கள். இது எங்க பலாலி பலாலி பீச். உங்களோட காணி இந்த ரோட்டுக்கு அங்காலே ரோட்டுக்கு அங்காலே காணி இருக்கு. நான் இப்போ ஆசிரியர் இவர் மாஸ்டருக்கு சொல்லி இருக்கிறேன். எனக்கு இங்க இப்ப வந்து ஒரு 20 வயசும் குறைஞ்சிருது. ஒரு வருத்தம் என்ன, எனக்கு இருக்கிற வருத்தமும் குறைஞ்சிருக்கிற மாதிரி கிடக்கு. சோடா எல்லாம் குடிக்கிறேன், இனிப்பான சோடா குடிக்கிறேன். இந்த வேர்வையோட எல்லாம் போயிடும், பிரச்சனை இல்லை. தாழ பறந்து வருகிறதப்பா விமானம். எங்க பலாலி கடலில் மிக தாழ்வாக பறந்து வருகிறது. என்ன ஒரு கடற்கரை எடுத்து போட்டு அங்கே இருக்கும். என்ன எடுத்து இப்போது திருச்சியில இருந்து சரியா 12:25 பலாலி சர்வதேச விமான நிலையத்தை தூக்கி 12:14 கொஞ்சம் முந்தி வந்துட்டு. இந்த நல்லா சூமணி இருந்தோம். இது வந்து 80 பேர் ஏற்றி கொண்டு வருகிற டாடா இண்டிகோ என்ற விமானம் இங்க வருது. என்னோட சொல்ல போறேன். ரைட், சொல்றேன் மச்சான் பாய். எல்லாரும் கேட்டான்னு சொல்லுங்க, இப்படி கொண்டு வராங்க. நாய் உலகு. வாலிபால் விளையாடலாம், மற்றது வாலிபால் விளையாடலாம். எதிர்காலம் இது நல்ல உண்மையா நல்ல பளிச்சது இருக்கு. நல்ல கடற்கரை, அப்ப நல்ல தண்ணி. இப்படி இந்த இதுல ஆழம் இல்லை, வடிவா குளிக்கலாம். இந்த வழியா அந்த வழியா இதுல தரமா குளிக்கலாம். குளிக்கக்கூடிய தரமான இடம் குளிச்சிருக்கலாம். உடுப்போட கொண்டு வருவோம். இனிமேல் வரைய கொண்டு வந்து குளிக்கவும் இங்கே வர அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. பீச்சுன்னா அப்படி ஒரு பீச் ஏன்னா துப்புரவா இருக்கு, நீண்டா இருக்கு. உறவுகளின் பொருட்டு தாளங்காய் பழம் குறித்து அச்செவிலி கண்ணீர் மடத்தைச் சேர்ந்த அருட்சகோதரி ஒருவரிடம் கலைத்த போது, இந்தியாவில் பணிபுரிகின்ற அருட்சகோதரி ஒருவர் தனக்கு அனுப்பி வைத்த காணொளி ஒன்றினை எனக்கு தந்து உதவினார். அதனை உறவுகளுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி அருட்சகோதரி. 100 சொலை இருக்கும் அப்படின்னு இந்த மேடா இருக்குது இல்லையா, இதை வச்சு நான் சொலை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறேன். இதுல 100 சொலை இருக்கும். பலாச்சொலை மாதிரி சின்ன சின்ன சொலை 100 இருக்கும் அப்படிங்கறது அந்த ஒரு மகாபாரத செய்தியில சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதுலயும் 100 இருக்குது அப்படின்னு எண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இப்பதான் ஒரு பழம் கையில கிடைத்ததுல நானும் இதை அப்படியே எண்ணணும். இப்படி வச்சு நம்ம எண்ணிட முடியாது. அதனால ஒவ்வொன்றையும் எண்ணுற பொழுது அதுல ஒரு அடையாளம் வச்சு ஃபுல்லா எண்ணனே கரெக்டா 100 இருக்கிறது. இதனுடைய தண்டு பகுதி இதுதான் செடியோட சேர்ந்து இருந்த இடம். இன்னும் கொஞ்சம் தண்டு நீளமா எடுத்திருக்கலாம், எடுக்க முடியல. எப்படின்னு சொன்னா, இந்த தாழம்பூ செடியில எப்பவுமே பாம்பு இருக்கும். தாழம்பூ அதிகமாக மனம், பலவிதமான பாம்பு அதுல இருக்கும். அதனால இதை பறிக்கிறது, தாழம்பூ பறிக்கிறதே மிக கஷ்டம். இது யாரும் பறிக்கல. நான் பறிச்சு கேட்கிறப்ப கூட என்ன ஒரு வேடிக்கையா தான் பார்த்தாங்க. இது பல மாணவர்களுக்கு பயன்படும், உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இதை கேட்டேன். அவரு கையில ஆயுதம் எதுவும் இல்லை, அதனால இதை அப்படியே திருவி எடுத்ததுனால இந்த இடம் தான் இதனுடைய தண்டு பகுதி. இதனுடைய ஒரு இது எடுக்கிற பொழுது இப்படிதான் வருது, உள்ள இப்படிதான் இருக்குது. வெட்டி பார்க்கல நான் நினைச்சேன் இத அப்படியே நல்லா காய வச்சு வார்னிஷ் போட்டு அப்படியே வச்சுக்கலாம், பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு காய போடணும் அப்படின்னு உலர வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எங்களுடைய சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க, இது எப்படி சிஸ்டர் காயும், நீர் சத்து உள்ளது, காயாது, அப்படியே அழுகி தான் போகும் அப்படி சொன்னாங்க. நான் வெயில்ல காய வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கி அது பலன் அடிக்கவில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்னு இப்படி வந்துச்சுன்னா எப்படி காய வைக்கிறது, காயாது. இப்ப ஒண்ணு இப்படி ஒரு 4-5 நாள் வச்சிருந்த உடனே இந்த மாதிரி வருகிறது. இதுதான் ஒவ்வொரு சொலைன்னு நினைக்கிறேன்.